ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/10/2023 8/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய என்ன சில விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் கோல்சாரம். மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான், கன்னி ராசியில் புதன் சூரியன் செவ்வாய், துலாத்துல கேது, மகரத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் இந்த வாரம் மேஷ ராசியில், அதாவது பரணி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் கடக ராசி வரலாம் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சின்னு பார்த்தேனால் ராகு பகவானும் கேது பகவானும் பெயர். ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், சித்ரா நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் கேது பகவான் போறார். இதன் மூலியமாக ராகு பகவான் மீனத்திற்கும் கேது பகவான் கன்னிக்கும் இந்த வாரம் 8ஆம் தேதி 8/10/2023 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் மாறுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், சுப நாட்கள் மாலைய பட்சத்திலேயே வருது. அதாவது மாலைய பட்சம்ன்றது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாவின் விசேஷங்கள். 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேனால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எந்த திதியில் தன்னுடைய தாய் தகப்பனாரோ மூதாதையர்களோ போனான்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய இதுவை பார்த்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய கால நாட்களாக இந்த மகாபரணி. 3ஆம் தேதி அன்னைக்கு 3/10 அன்னைக்கு சதுர்த்தி தினம். சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற தினம், அதனால் 3ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு சதுர்த்தி. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி வரும்பொழுது, அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவா, அதனால் சஷ்டி திதிக்கு பெரிய 6ஆம் தேதி அன்னைக்கு மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேனால் நடு நிலைமையான நாள், நடு நாள். அதாவது இந்த மாலைய பட்சத்தின் நடு நாள்னு சொல்லக்கூடியது இந்த மத்தியாஷ்டமி. அதனால தான் மத்திய அஷ்டமின்னு பேர் அதுக்கு. இதுவும் விசேஷமான நாள் மத்தியாஷ்டமின்றது. இதற்கு அடுத்த நாளான 7ஆம் தேதி அன்னைக்கு அவிதா நவமின்னு பேர். இந்த அவிதா நவமியிலையும் இந்த தர்ப்பணங்கள் பண்ணுவாள். அதாவது யார் யாருக்கெல்லாம் திதி எல்லாம் தெரியலையோ அந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணக்கூடிய நாள். இந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக மூதாதையர்களுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் விஷயங்களை பண்ண வேண்டியது கட்டாயம். 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரம் ராகு கேத்துவின் பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே சனி பகவான், ராகு கேத்து மற்றும் குரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ஆவர். இவரில் ராகு கேத்துன்றவர் ஒரு 1.5 வருஷம் 18 மாதம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போவார். அப்பிரதட்சணமாக போவார். இவர் நிழல் கிரகம். சூரியனின் சந்திரனையுமே அவர்களையுமே வரையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இது படைத்தவர்கள். அதாவது சூரியன் சந்திரனை விட சூரியன் தான் இருக்கிறதுலையே ஒரு ஒளி பொருந்திய பவர்ஃபுல் கிரகம். அந்த கிரகத்தையே மறைக்கக்கூடிய அளவிற்கு ராகு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் பாம்பே வலிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ராகு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு. சரி, இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி. இந்த வாரத்தில் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலங்கள் வருது. இந்த வாரத்தில் என்னென்ன ஏற்றம் இருக்குது, என்னென்ன இறக்கம் இருக்குது அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இதெல்லாம் கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எந்த லக்னம்ன்றதை பார்த்து அதுக்கு உண்டான தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம்லாம் பார்த்து அதுக்கு உண்டான இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் மூலியமாக நான் சொல்கிறேன். சரி, இப்போது 2/10/2023 முதல் 8/10/2023 வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ஒரு ராசிக்கா இருக்கிற பலன்களை பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி மூல திரிகோண வீட்டில் புத பகவான் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து 12ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கார். பெரிய விசேஷம். ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவா, அக்கௌண்ட்ஸில் இது பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலாக பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதியும் ராசியில் போய் உட்காந்துருக்கார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தின் அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா
தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும், பணவரவுகள் அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா 12ஆம் இடமும் 2ஆம் இடமும் சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு பிரயோகம் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் சுகப்படுத்துறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அதனால் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய சுபர் அவர் 5ஆம் அதிபதினு சொல்கிறதுனால. அதனால் புதிய வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம், புதிய பதவி வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்திருக்கார். அதனால் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவா, வெளிநாடு வெளியூர் பிஸ்னஸ் பண்ணுறவா, அதை தவிர சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறவா, அதை தவிர ஹார்ட்வேர் சிப்ஸ் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவா, அவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பார்த்தோன்னா 3ஆம் தேதி கார்த்தால் ஒரு 4:30-5 மணி வரலும், அங்கே 4:45 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடத்துல போகிறது ஒரு நல்ல ஏற்றமான காலம். ஏன்னா 9ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது 5ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் லாபம் வராது. புதிய தொழில் எடுப்பீங்க, அந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுக்கு இந்த வாரம் இப்போ இந்த புரட்டாசி மாதம் மாலையபட்சம்ன்றதுனால கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இது போயிட்டு பித்ருக்களுக்கு உண்டான இதுவை செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. போய் பண்ணிவிட்டு வாங்க. தகப்பனார் தாயார் இல்லாதவா கண்டிப்பாக போய் பண்ணிட்டு வர்றது நல்ல விசேஷம். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். அதாவது 7ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி கார்த்தால வரலும் அங்கே இருக்கார். இதனால் உங்களுக்கு திடீர் பணம் வரும். எதை எடுத்தால் தொட்டாலும் பொன்னாக இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியே ராசியில் இருக்கார். தொழிலில் பெரிய ஏற்றம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் நிச்சயமாகவே ஒரு பொன்னான வாரமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடமும் சுபத்துவம் பெறுறது, சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்க. செட்டி புண்ணியம் போயிட்டு அங்கே இருக்கிற ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.